1945ஆம் ஆண்டு இதே நாளில் ஜப்பான் தேசத்தில் அமெரிக்க ஏகாதிபத்திய அரசு அணுகுண்டுகளை வீசியது. அதனால் எப்படி இந்த இடத்திற்கு இடிந்தகரை என்று நாம் பெயர் வைத்திருக்கிறோமோ அப்படி அந்த இடத்திற்கு நாகசாகி என்று பெயர், ஒரு ஊரின் பெயர், ஒரு நகரத்தின் பெயர். ஹிரோஷிமா என்பது ஒரு நகரத்தின் பெயர். அங்கே அமெரிக்காக்காரன் போட்ட அணுகுண்டு வெடித்ததால் அந்த ஒரே நாளில் காலை 8:15 மணிக்கு போட்டிருக்கிறார்கள். 60 கிலோ எடையுள்ள அணுகுண்டு, 60 கிலோ எடையுள்ள அணுகுண்டு. 78,000 பேர் சில நொடிகளில் இறந்து போனார்கள். 14,000 பேர் அடையாளம் தெரியவில்லை, காணாமல் போய்விட்டார்கள், அதாவது எரிந்து கருகி போய்விட்டார்கள். 70,000 பேர் காயமடைந்தார்கள். ஒரு சில நிமிடங்களுக்குள் இவையெல்லாம் முடிந்து போய்விட்டது. இது 67 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் நிகழ்ந்த கொடூரம். உலகப் போர், 2ஆம் உலகப் போர் நடந்தது. அமெரிக்காக்காரன் தலைமையில் ஒரு அணி, ஜெர்மனி நாட்டை சார்ந்த ஹிட்லர் தலைமையிலே இன்னொரு அணி என்று கிராமப்புறங்களிலே ஊராய் அணி சேர்ந்து சண்டை போடுவார்கள் அல்லவா? அப்படி நாடுகள் அணி சேர்ந்து மோதிக்கொண்டார்கள். அதில் ஒரு அணிக்கு அமெரிக்காக்காரன் தலைமை தாங்கினான். அந்த அமெரிக்கா தலைமையிலான அணி நாடுகள் ஒன்று சேர்ந்து ஜப்பானை பணிய வைப்பதற்காக அந்த நாட்டின் மீது குண்டு போட்டார்கள், அணுகுண்டு போட்டார்கள். அது மேலிருந்து விழுந்து வெடித்து சிதறியதில் ஒரு சில நிமிடங்களில் 70,000க்கு மேற்பட்டவர்கள், 78,000 பேர் இறந்தார்கள். 14,000 பேர் அடையாளம் தெரியாமல் கருகி போனார்கள் என்கிற கொடுமை நிகழ்ந்தது. அடுத்த நாள் இன்னொரு இடத்திலே போட்டார்கள். ஆக இரண்டும் ஒரே தேசத்தில் ஜப்பானில் நிகழ்ந்த கொடுமை அமெரிக்காக்காரன் செய்ததனால் அதன் பிறகுதான் உலக யுத்தம் நின்றது. அந்த ஜப்பானில் தான் அணுமின் உற்பத்தி செய்வதற்கு எப்படி இன்றைக்கு இடிந்தகரையிலே கூடங்குளத்திலே அணு உலை கட்டியிருக்கிறார்களோ அப்படி புகுஷிமா என்கிற இடத்திலே கட்டப்பட்ட அணு உலை வெடித்து பெரும் பாதிப்பு, பேரழிவு நிகழ்ந்திருக்கிறது. அணுகுண்டு வீச்சினாலும் அணு உலை விபத்தினாலும் ஜப்பான் பாதிக்கப்பட்டது என்பதை வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் அங்கே ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட அணுமின் உலைகளை அந்த அரசு மூடி இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பேரழிவை நினைவுபடுத்துகிற நாளாகத்தான் இந்த நாள் இன்றைக்கு கடைபிடிக்கப்படுகிறது. நம்முடைய அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் சார்பில் தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே யார் இந்த நாளை கொண்டாடுகிறார்கள், நினைவுபடுத்துகிறார்கள்? யாரும் இல்லை. ஆக அணு சக்தி இல்லாத, அணு அழிவு இல்லாத, அணு ஆயுதம் இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு தான் உதயகுமார் அவர்களின் தலைமையிலான இந்த இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவேதான் அண்ணன் உதயகுமார் அழைக்கும் போதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் ஓடி வருகிறோம், திருமாவளவன் ஓடி வருகிறார். பலருக்கு இது வியப்பாக இருக்கலாம் அல்லது முரணாக இருக்கலாம். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான கூட்டணியில் இருந்து கொண்டு திருமாவளவன் இப்படி பேசுவது உண்மையாக இருக்குமா, நியாயமா இருக்குமா என்று சிலர் எண்ணக்கூடும். அந்த கூட்டணியில் இருந்து கொண்டே பேசுவதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். அதுபடி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெளியே இருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம், அந்த அணிக்கு வெளியே இருந்து கொண்டு எதிர்க்கலாம். ஆனால் அந்த அணியில் இருந்து கொண்டு பேசுகிறேன் என்று சொன்னால் நான் அந்த அணியில் இருந்து கொண்டு பேசுவதனால் என்ன விளைவு ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலைப்படவில்லை என்ற அந்த உணர்வில் தான் பேசுகிறேன்.
நீ போய் இடிந்த கரையை பேசிவிட்டு வருகிறாய், எனவே எங்கள் கூட்டணியில் நீ வேண்டாம் என்று சொன்னால் அதை பற்றி நான் கவலைப்படப் போவதில்லை. நீ இடிந்த கரையில் போய் இந்த கூட்டணிக்கு இந்த அரசுக்கு எதிராக பேசுகிறாய், எனவே உன்னை நான் நாடாளுமன்றத்தில் பேச விட மாட்டோம் என்று தடுத்தால் அதை பற்றி நான் கவலைப்படப் போவதில்லை. நாடாளுமன்றத்தில் பேச முடியவில்லை என்றால் மக்கள் மன்றத்தில் பேசுவான் திருமாவளவன். கூட்டணியில் இடமில்லை என்று சொன்னால் மக்களின் மனதில் இடம் உண்டு திருமாவளவனுக்கு என்ற அந்த உணர்வோடு தான் நான் நின்று கொண்டிருக்கிறேனே தவிர வேறொன்றும் இல்லை. ஆகவேதான் அந்த அழைப்பை ஏற்று, அதாவது அம்மாவின் அழைப்பை ஏற்று டெல்லிக்கு போவதா, அண்ணனின் அழைப்பை ஏற்று விழுதை கரைக்கு வருவதா என்ற கேள்விக்கு விடை சொல்லக்கூடிய வகையில் தான் அண்ணன் அவர்களின் அழைப்பை ஏற்று நான் உங்கள் முன்னிலையில் வந்து நிற்கிறேன். ஜப்பானில் நாகசாகியிலும் ஹிரோஷிமாவிலும் புகுஷிமாவிலும் ஏற்பட்ட பாதிப்பு உலகத்தில் எந்த நாட்டிலும் இனி ஏற்படக்கூடாது என்பதுதான் இந்த இயக்கத்தின் நோக்கம். கூடங்குளத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் எங்கும் ஏற்படக்கூடாது. ஏன் மாற்று எரிசக்தி திட்டங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது? தமிழக அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடனேயே மாற்று எரிசக்தி திட்டத்தை நாங்கள் ஊக்கப்படுத்துவோம், சூரிய மின்மொழி திட்டத்தை நாங்கள் ஊக்கப்படுத்துவோம் என்று அறிக்கையிலே சொன்னது. ஏன் இன்னும் அது விவாதத்திற்கோ நடைமுறைக்கோ வரவில்லை என்பது தெரியவில்லை. பல நாடுகளில் பெல்ஜியம் என்று கருதுகிறேன், அந்த நாட்டில் வீட்டுக்கு வீடு சூரிய ஒளி மின் திட்டத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். நம்முடைய வீட்டு மாடியிலேயே நாம் சூரிய ஒளியின் மூலமாக மின்சாரத்தை தயாரித்துக் கொள்ள முடியும். நம் வீட்டில் இருக்கிற அடுப்பை எரிய வைக்கவோ, மின் விளக்குகளை எரிய வைக்கவோ, மின் விசிறிகளை பயன்படுத்திக் கொள்ளவோ எலக்ட்ரிசிட்டி போர்டு மின்வாரியத்துறையை எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்பதல்ல. சூரிய ஒளியின் மூலம் மின்சாரத்தை தயாரித்துக் கொள்ள முடியும், காற்றாலை மூலம் மின்சாரத்தை தயாரிக்க முடியும். இன்னும் பல வகையான மாற்று எரிசக்தி திட்டங்கள் இருக்கின்றன. அந்த மாற்று எரிசக்தி திட்டங்களை ஊக்கப்படுத்துவதால் இவர்களுக்கு எந்த பயனும் இல்லை. ஆனால் ஏகாதிபத்திய நாடுகளோடு ஒப்பந்தம் போட்டுக் கொள்வதனால் இவர்களுக்கு பல வகையில் பயன் இருக்கிறது. ஆக ரஷ்ய ஏகாதிபத்தியத்தோடு போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதுதான் இன்றைக்கு இந்த அரசாங்கத்துடைய நோக்கம். இந்த கூடங்குளத்திலே கட்டப்பட்டிருக்கிற 2 அணுமின் உலைகளின் மூலம் இவர்கள் தயாரிக்கிற மின்சாரம் என்பது இந்தியாவை எப்போதும் ஒளிர வைக்கப் போவதில்லை, தமிழகத்தை ஒளிர வைக்கப் போவதில்லை. அதனால் எந்த பயனும் கிட்டப் போவதில்லை. இது எல்லோருக்கும் தெரிந்த உண்மைதான். மின்சார உற்பத்தியில் ஏற்படுகிற விரயம், மின்சாரத்தை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அனுப்புகிற போது அந்த லைன் லாஸ் அனுப்புகிற ஏற்படுகிற போது உருவாகிற விரயம், கவனக்குறைவால் முறையான பராமரிப்பு இல்லாமல் ஏற்படுகிற விரயம் என்று பார்த்தால் கிடைக்கிற பயன் என்பது மிக குறைவு. ஆக அதற்கு மாற்று குறைந்த பட்ஜெட், மிக குறைந்த அளவிலான ஊராட்சி அளவிலான அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் எங்கும் அணு உலைகள் கூடாது என்ற எதிர்ப்பை நாம் முன்வைக்கிறோம். அதற்கான அடையாளமான போராட்டம் தான் இடிந்த கரையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போராட்டம். அண்ணன் உதயகுமார் அவர்களின் தலைமையில் அவரோடு களமிருக்கிற தளபதிகளின் துணையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போராட்டம் இன்றைக்கு உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. சர்வதேச சமூகத்தின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு கூடங்குளம் இடிந்த கரை என்கிற பெயர்கள் எப்படி அமெரிக்காவில் இருக்கிற புகுஷிமாவை நாம் பேசுகிறோமோ அப்படி ஜப்பானில் இருக்கிற ஜப்பானியர்கள் இடிந்த கரையை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு இந்த போராட்டம் ஒரு பெரும் வீச்சை ஏற்படுத்தி இருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கிற எங்கோ ஒரு குக்கிராமத்தில் இருப்பவன் இன்றைக்கு இடிந்த கரையில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு இந்த போராட்டம் ஒரு வீச்சை ஏற்படுத்தி இருக்கிறது. 1945ஆம் ஆண்டு அமெரிக்காக்காரன் மேலிருந்து விமானத்திலிருந்து அல்லது ஆகாயத்திலிருந்து போட்டான் குண்டு, அது 60 கிலோ குண்டுதான். ஆனால் இன்றைக்கு கூடங்குளத்திலே புதைத்து வைக்கப்பட்டிருக்கிற குண்டு இது மண்ணில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிற குண்டு, அது ஆகாயத்திலிருந்து விழுந்த குண்டு, இது மண்ணில் புதைத்து வைக்கப்பட்டிருக்கிற அணுகுண்டு. அணு உலை என்பது புதைத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு அணுகுண்டு. ஆகவே பூமியிலிருந்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் விதிக்கலாம், எவ்வளவு பெரிய தாக்கத்தை வேண்டுமானாலும் ஏற்படுத்தலாம், பாதிப்பை வேண்டுமானாலும் ஏற்படுத்தலாம். அது ஒரு ஆண்டோடு முடிந்து விடுவதல்ல. சுனாமி அடித்தது, பல ஆயிரக்கணக்கான பேர் இறந்தார்கள், அதோடு முடிந்து போய்விட்டது.
சுனாமியின் தாக்கம் பிறகு நமக்கு எந்த தாக்கமும் கிடையாது, எந்த பாதிப்பும் கிடையாது. இனிமேல் எப்போதாவது சுனாமி வந்தால்தான் பாதிப்பு. ஒரு வெடிகுண்டு ஒரு இடத்தில் வெடிக்கிறது, அந்த வெடிகுண்டில் 10 பேர் செத்து போகிறார்கள், அதோடு முடிந்துவிடும். அதற்கு பிறகு அந்த வெடிகுண்டுவினால் ஏற்படுகிற தாக்கம் என்பது தொடராது. அதன் பிறகு அந்த பகுதியில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் ஒரு அணுவை வெடித்தால் அது ஒரே ஒரு நிகழ்வோடு முடிந்து விடுவதில்லை, அந்த ஒரு நொடியோடு அது நிகழ்ந்து விடுவதில்லை, அது தொடரக்கூடியது. ஜப்பானிலே ஹிரோஷிமாவிலும் நாகசாகியிலும் வெடித்த அணுகுண்டுவினால் இன்றைக்கு 67 ஆண்டுகளுக்கு பிறகும் ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்கிறார்கள். கேன்சர் என்ற புற்றுநோய் அதிகரித்திருக்கிறது. அந்த பாதிப்பு இன்னும் உலகத்தை மிகப்பெரிய அளவிலே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பெரும் பாதிப்பை நாம் மடியிலே கட்டிக்கொண்டு தெரிய முடியுமா? இது ஒரு கன்னி வெடியை புதைத்து வைத்திருப்பதை போல. கன்னி வெடி என்பது நிலத்திலே புதைத்து வைத்திருப்பார்கள். அந்த மீது எப்போதாவது காலை வைத்தால் வெடிக்கும், ஆறு மாடு விதித்து விட்டால் கூட வெடிக்கும், வன்முறை போனால் கூட வெடிக்கும். அப்படி கன்னி வெடி நிலத்தில் புதைத்து வைத்திருப்பது எவ்வளவு ஆபத்தானதோ அப்படித்தான் அணுவின் உலையை நம்முடைய கிராமத்திலே எழுப்பி இருப்பது ஆபத்தானது. இன்றைக்கு இந்த தலைமுறையிலே இந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களின் பாதுகாப்பை பற்றி மட்டும் நாம் கவலைப்படவில்லை. அடுத்து வருகிற தலைமுறையை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த தொலைநோக்கு பார்வையோடு தான் இந்த எதிர்ப்பு போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, இந்த உண்ணாநிலை அறப்போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஏகாதிபத்திய நாடுகளுக்கு துணை போகக்கூடிய வகையில் ரஷ்ய ஏகாதிபத்தியத்தோடு போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதன் மூலம்தான் பிற அரசியல் கடமைகளை செய்ய முடியும், பிற அரசியல் ஒப்பந்தங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்கிற காரணத்தினாலும் பயன் கருதிய காரணத்தினாலும் இன்றைக்கு அவர்கள் அணு உலையை தொடங்க போகிறார்கள். ஆனால் அந்த அணு உலை வெடித்தால் அந்த பாதிப்புக்கு யார் பொறுப்பு? ரஷ்யாக்காரன் கைவிரித்து விட்டான். அணு உலை வெடித்தால் அதற்கு இந்திய அரசுதான் பொறுப்பு. அதற்கு இந்தியாவும் ஒத்துக்கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு சட்டத்தையும் இந்தியா இயற்றி இருக்கிறது என்பதுதான் வேடிக்கையானது. எனவே இதை பற்றி உங்களிடத்திலே பேசுகிற திருமாவளவன் இதோடு அப்படியே மறந்துவிட்டு போய்விட மாட்டார். நாடாளுமன்றத்திலும் வாய்ப்பு கிடைக்கிற சூழலில் கட்டாயம் இது தொடர்பாக பேசுவான் என்ற உறுதியை உங்களுக்கு நான் தர கடமைப்பட்டிருக்கிறேன். இது 2 அணு உலைகளை திறந்துவிட்ட காரணத்தினால் நம் போராட்டம் பின்னடைவை சந்தித்து விட்டது என்று பொருள் அல்ல, தோற்று போனது என்று பொருள் அல்ல. நாம் தொடர்ந்து போராட வேண்டும். இந்த போராட்டம் இன்னும் விரிவாக பரந்த போராட்டமாக மாற வேண்டும். பொதுமக்களிடத்திலே ஒரு மாபெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். எந்த காலத்திலும் இனி ஏகாதிபத்திய நாடுகளோடு அரசாங்கம் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு அணு உலைகளை ஆங்காங்கே வரிசையாக தொடங்குவதை நாம் தடுத்து நிறுத்தியாக வேண்டும். இன்றைக்கு பல மாநிலங்களிலே அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஒட்டுமொத்தத்திலே விழிப்புணர்வு அற்ற நிலையில் இருந்த நிலையை மாற்றி அணுசக்தி தொடர்பான ஒரு மகத்தான விழிப்புணர்வை ஏற்படுத்திய பெருமை அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கத்தை சாரும் அண்ணன் உதயகுமார் அவர்களை சாரும், அவரோடு சேர்ந்து களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிற அத்தனை தோழர்களையும் சாரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே உங்கள் போராட்டம் தொடர வேண்டும். அந்த போராட்ட களத்தில் விடுதலை சிறுத்தைகள் என்றைக்கும் ஒற்ற துணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி 9 மணிக்கு நான் போய் விமானத்தை பிடித்து இன்று இரவு நடக்கிற சில நிகழ்ச்சிகளில் நான் சென்னையில் பங்கேற்க வேண்டி இருப்பதனால் இந்த அளவிலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து என்னை அழைப்பதற்காக அண்ணன் வருத்தம் தெரிவித்தார். இது என்னுடைய கடமை. ஏதோ நீங்கள் அழைக்கிறீர்கள், கட்டாயப்படுத்துகிறீர்கள் என்ற உணர்வோடு நான் வரவில்லை. இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டியது எதிரே அமர்ந்திருக்கிற தாய்மார்களின் கடமையாக கருதுவதைப் போல, இந்த போராட்டத்தில் பின்னால் அமர்ந்திருக்கிற தோழர்கள் கடமை என்று கருதுவதைப் போல உங்களில் ஒருவனாய் நானும் இருக்கிற காரணத்தினால் இது எனக்கு உரிய கடமை என்றுதான் நான் உணர்ந்து வந்திருக்கிறேன். எனவே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த ஒரு சில நிமிடங்கள் பேசுகிற வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக அண்ணன் உதயகுமார் உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் தலைவர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கிற தாய்மார்களுக்கும் போராளிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து அணு ஆயுதம் இல்லாத
அணு சக்தி இல்லாத அணு அழிவில்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்குவோம். அதற்காக தொடர்ந்து போராடுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.